அனிருத் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 5 வருஷம் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள அவங்களோட ஃபேன்ஸ் கூட ட்விட்டர்ல லைவ்ல அவர் நெறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் பகிர்ந்துக்கிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்கள இப்ப நம்ம பார்ப்போம். எஸ்கே என்னோட ஃபேவரட். ஏன்னா எங்களோட கெரியர் சேர்ந்து ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஒரே கிராஃபில் எங்கள் 2 பேர் கெரியரும் போயிட்டுருக்கு. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் ஃபார் ஹிஸ் க்ரோத். அண்ட் என்றைக்குமே நான் ஒர்க் பண்ணும் போது எனக்கு எக்ஸ்ட்ராவாக எஸ்கே வந்து நம்ம கரை சேர்த்துடணுன்னு எனக்கு ஒரு எனக்குள்ள ஒரு ஐடியா வருது எப்போவுமே. ஸோ இஸ் வெரி ஸ்பெஷல். இயரோட ஆல்பம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வில் பி AK-57. அது ஏர்லி இயர் 2017 வந்துடும். அது பிக் ஹாய் டு எவ்ரிபடி. வெரி ஹாப்பி டு பி டூயிங் திஸ் Q&A ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். 5 years of this musical journey. What would I like to say to my fans? I don't know. I've just been very blessed. Thank you all for all the love. And I hope I can keep delivering and satisfying you all. உங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. இன்றைக்கி 5 வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். 5 வருஷத்தில் 13 ஆல்பம் தாங்கிறது ரொம்ப கம்மி தமிழ் சினிமா ஸ்டாண்டர்ட் படி. ஸோ எனக்கு ஐ லைக் டு டூ ஒன் பை ஒன் அண்ட் கான்சன்ட்ரேட் ஆன் எவ்ரி மூவி. ஸோ மேபி தட் ஒர்க்ஸ் வெல். அண்ட் பிகாஸ் நான் அந்த டைம் எல்லாத்துக்குமே டெடிகேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் உங்களோட லவ் இருக்கும் போது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால் நமக்கு கெரியர் வைஸ் எப்பவுமே அப்ஸாக தான் இருந்திருக்கு. எக்ஸப்ட் ஃபார் கான்ட்ரவர்சிஸ் மட்டும் நமக்கு வருஷம் ஏதோ ஒன்று வரும். அது ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் ஃபீல் ஆகும். பட் அதுக்கப்புறம் எவ்ரி இயர் எதாவது வரும்போது அது நமக்கு பழகிடும். அண்ட் நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பெயினோட ஃபீலிங் வந்து நம்ம இப்போ பிஞ்ச் பண்ணும்போது தெரிலனா அப்போது வந்து நமக்கு ப்ளெஷரும் ஃபீல் ஆகாதில்ல. ஸோ அந்த சக்ஸஸ்லாம் அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். கத்தியில் எனக்கு ஃபேவரட் சாங்னால் எனக்கு ஆத்தி என்ன நீ அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஷங்கர் சார் இஸ் ஆல்வேஸ் அ பிக் என்கரேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு 3லேருந்து இப்போது ரெமோ வரைக்கும் அவர் எப்போவுமே விஷ் பண்ணுவார். அண்ட் ஹீ ரியலி லைக்ஸ் மை மியூசிக் அண்ட் தட்ஸ் வெரி கிரேட் ஃபார் மீ ஆஸ் அ ஃபீலிங். ஏன்னா வந்து ஐ எம் ஒன் ஆஃப் ஹிஸ் பிக்கஸ்ட் ஃபேன்ஸ். தமிழ் சினிமாவில் வந்து எனக்கு நம்பர் 1 ஃபேவரட் டைரக்டர்னால் அவர் தான். வேதாளம் ஃபேவரட் சாங்னால் எனக்கு தெரி தீம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ஆலுமா டோல்மா. கொலவெறிக்கு அப்புறம் அந்த ஆலுமா டோல்மா தான் நம்ம கெரியர்லேயே ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஸோ தீஸ் டூ. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நமக்கு வந்து ப்ளே ஸ்டேஷன் தான். FIFA 17 அப்புறம் NBA 17 இந்த மாதிரி தான். வேறு ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் நமக்கு கிடையாது. அங்கம்மே உன்னத்தான் தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் உன்னை தூக்குவேனே. ஓகே. கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, நீ ஏறுனாலும் வாருனாலும் கெத்த விடாத. கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, எவன் சீருனாலும் மாறுனாலும் கெத்த விடாத. ஆலுமா டோலுமா டோலுமா ஆலுமா. Yes, that was very sweet of him. I still have it in my studio and I use it every day. So it's like my lucky charm. My relationship with D, it's more than brotherhood or friendship. 5 years back, if you rewind, this day was very special, and for a teenager to have got that opportunity, I'm very grateful for that. It's more than both whatever you mentioned, more than brotherhood and more than friendship. சூர்யா சார் யார் ஃபஸ்ட் டைம் இப்போது விக்கி படத்தில் சேர்றோம், தானா சேர்ந்து கூட்டம். ஒரு 2-3 இயர்ஸாகவே நிறையா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் விக்கி டைரெக்ஷனில் சேரும்போது அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் நானும் ரவுடி தான். ஐ ஹோப் ஐ எம் ஏபிள் டு டெலிவர் அ குட் ஆல்பம் அண்ட் சாட்டிஸ்ஃபை மியூசிக் லவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹிஸ் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ். VIP 2ல் என்னோடய ரோல் வந்து ஃபர்ஸ்ட் விஐபியில் இருந்த பேக்ரவுண்ட்ஸ்க்கு அந்த தீமாக இருக்கட்டும், அந்த உண்டர் பார்க் வர தீமோ இல்லை அந்த ரகுவரன் தீம், அந்த தீம்லாம் மட்டும் 1லேருந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஷான் தான் அதுக்கு மியூசிக் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷானோட மியூசிக் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த டீம். ஃப்யூச்சர் பிளான் மியூசிக் இண்டஸ்ட்ரி நம்ம எந்த பிளானோடும் வரல. பட் இன்றைக்கி நமக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. அண்ட் மோரோவர் என்னோடய எய்மே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் தான். ஸோ அடுத்த வருஷம் எனிவே இப்போ நாங்கள் பண்ண பாடல்கள்லாம் ஒன்றா ரிலீஸ் ஆகும், இங்கிலீஷ் சாங்ஸ். ஸோ அதுதான் என்னோடய எய்ம். அண்ட் ஆப்வியஸ்லி தமிழ் சினிமா. தீஸ் டூ வில் பி மை ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஆஸ் ஆகணும். எல்லாமே எனக்கு ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் தான். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் பிளான் இது தான். AK-57 எல்லாருமே அந்த அப்டேட்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும்.
கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து கரெக்டான டைமில் அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்பம் போயிட்டுருக்கு இப்போது. ஒரு வெறியோடு தான் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா வேதாளம்க்கு அப்புறம் திரும்பி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு ஒரு வெறி இருக்குது. ஸோ ஐ ஹோப் ஆல் த ஃபேன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் மோர் தென் எனிதிங். அடுத்த ஆடியோ ரிலீஸ் நமக்கு AK-57 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எஸ்டி, அது அப்படி தான் நான் அவர் கூப்பிடுவேன், ஃபார் AYM அண்ட் டு த ஹோல் டீம், டு GVM அண்ட் எவ்ரிபடி. ஒரு 2-3 படங்கள்லாம் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக சேருவோம். அது சேரும்போது ஆனால் பயங்கர பரபரப்பாக தான் இருக்கும். ஐ திங்க் மேரேஜ் ஆகிற லெவலுக்கு எனக்கு மெச்சூரிட்டியும் இல்லை. நம்பர் 1, அப்படி ஒரு பொண்ணும் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. எங்கேயாவது இருப்பாங்க, அவங்க வரும்போது கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணுமா இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பழகி பார்க்கணும் என்ன இருந்தாலும். அந்த மாதிரி ஐடியா எனக்கு இப்போ கன்ஃபார்மாக இன்னும் ஃபியூ இயர்ஸுக்கு கிடையாது. ஃபார் ஷூர். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள சினிமா 720 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் கதிர்.